தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவராக இருக்கின்றார். நல்ல ஒரு இனிமையான ஒரு பாடலை நம்ம என்ன பண்ண சொன்னால் கேட்டோம். அருமையான சகோதரர் தாஸ் அவருடைய மனைவியோடு கூட பாடினார். பிரதர் ரவி, நீங்கள் தொடாட்டி நான் வெறும் ஒரு களிமண் தானே அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பாடலை பாடக்கூடியதை நம்ம என்ன பண்ண சொன்னால் பார்த்தோம். நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கின்றது என்பதை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பார்க்கின்றோம். இந்த நாளும் கூட செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்ம இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய பாடம் என்ன? நெகேமியா 3வது அதிகாரம். நெகேமியா 3rd chapter. நெகேமியா 3வது அதிகாரத்தை நாம் என்ன பண்ண போறோம்னு சொன்னா படிக்க போகின்றோம். எத்தனை பேர் நெகேமியா 3வது அதிகாரத்தை படிச்சிங்க? யாருமே படிக்கலையா? சரி, எத்தனை பேர் கொஞ்சம் படிச்சிங்க நெகேமியா 3வது அதிகாரத்துல? சரி, எத்தனை பேர் படிச்சிங்க? எத்தனை பேர் கொஞ்சம் படிச்சிங்க? சரி, இப்போ யார் படிச்சிருந்தாலும் சரி, நான் கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த நெகேமியா 3வது அதிகாரத்திலிருந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாகவே உங்களுக்கான பரிசு உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சொல்கிறேன். சரி, இதான் நெகேமியா 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வால்ஸ், சுற்றி அவங்க கட்டியிருந்த அந்த வால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் பார்க்கின்றோம். இந்த வால்ஸில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால் கேள்வி கேட்க போகிறேன். பதில் தெரிஞ்சவங்க நீங்கள் முதலாவது எழுந்து நின்றுங்க, கையை தூக்கிட்டு எழுந்து நின்றுங்க. அதுக்கான பதில் சொல்லுங்கள். உங்களுக்கான பரிசு நிச்சயமாக கொடுக்கப்படும். சரி, முதல் கேள்வி நான் கேட்குறேன். யார் சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். முதல் கேள்வி, ஆட்டு வாசலை கட்டினவன் யார்? ஆட்டு வாசலை கட்டினவங்க யார்? முதல் கேள்வி, 3வது அதிகாரம். நெகேமியா தான் தலைமையில இருந்து அதை பண்ணாரு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. கட்டினது யாரு சொல்லுங்க. சரி, ஓகே. எங்க இருக்கு அது? முதல் வசனத்திலே இருக்கு. ஐயா வாங்க, முன்னாடி வாங்க, பிரைஸ் வாங்க. பெஞ்சமின் ஐயா, சரின் ஐயா, பிரைஸ் கொடுங்க. சரி, நம்ம 2வது கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் போகலாம். சரி, அவங்க வந்து ஆட்டு வாசலை கட்டினாங்க. அவங்களுக்கு அடுத்து யார் கட்டினாங்க சொல்லுங்க. சாந்தி அம்மா. இல்லை, அவங்களுக்கு அடுத்து அந்த ஆசாரியர்கள் கட்டி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து யார் கட்டினது? அவங்க தானா? இல்லை, ஒரு வாட்டி தான் வாய்ப்பு. சொல்லுங்க. ஓகே, கரெக்ட். வாங்க. எரிகோவின் ஜனங்கள். ராதிகா சிஸ்டர் வாங்க. இது எங்க இருக்கு? 2வது வசனத்துல இருக்கு. அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவங்களுக்கு அடுத்து யார் கட்டுறாங்க? எரிகோவின் மனுஷர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னா பார்க்கின்றோம். சரி, அதுக்கு அடுத்த கேள்வி. இதுக்கு யார் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மீன் வாசலை கட்டினவர் இல்லையா? சரி, ஓகே. ரேச்சல், அசரியா, கரெக்டா பதில்? ஓகே, ஓகே, வெரி குட். எல்லாரும் பைபிள் திறந்து வச்சிருக்கீங்களா? சரி, நல்லது. பைபிள் பார்த்தாலும் சீக்கிரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சரி, அடுத்த கேள்வி நான் என்ன பண்றேன்னு சொன்னா கேட்குறேன். சரி, இந்த கேள்வி யார் சொல்றீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். குப்பை மேட்டு வாசலை கட்டினவங்க யாரு?
கரெக்டாக சொல்லுங்க. எத்தனாவது வசனம்? 14வது வசனத்தில் அது இருக்கு. யார் சொன்னது ஆன்சர்? சிந்தியாக்கம். சரி, சரி. பள்ளத்தாக்கின் வாசலை கட்டினது யாரு? பள்ளத்தாக்கின் வாசல் அதுக்கு முன்னாடி வசனத்துல இருக்கு. யாரு? சரி, ஓகே. சரி, அதுக்கடுத்த கேள்வி நான் கேட்குறேன். யார் சொல்றீங்கன்னு சொல்லி நம்ம என்ன சொன்னா பார்க்கலாம். சரி, இந்த கட்டிடத்தில் தட்டாரும் மல்லிகைக்காரரும் கட்டியிருக்கிறாங்க. அவங்க எதை கட்டினாங்க? மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஸ்மித் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வால்ஸை கட்டுறதுக்கு முன் வந்தாங்க. அதை யார் கட்டினது? எந்த வசனம்? 8வது வசனம். சரி, ஓகே. ரியா. கடைசியா 3 இருக்கு. யார் ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம் சொன்னா பார்க்கலாம். பழைய வாசலை கட்டினது யாரு? ஓல்டு கேட் பழைய வாசலை கட்டினது யாரு? யோகிதா. ஓகே. யூத் யாருமே சொல்லி ஆன்சர்? வாலிபர்கள். இன்னும் 2 தான் இருக்கு. யாரு வாங்க போறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம் சொன்னா பார்க்கலாம். சரி, இதுல வந்து மீன் வாசலை கட்டினதுக்கு பின்னாடி வேற யார் கட்டினது? மீன் வாசலுக்கு பின்னாடி வேற யார் கட்டினது? ஓகே. எந்திரி வசனம் 3. ஓகே. சரி, கடைசி கேள்வி. இன்னும் 2 இருக்கு. மொத்தம் இந்த 3வது அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்கு? யாரு? ஓகே, பிரீத்தி. 32 கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, இது எஸ் ஆர் நோ क्वेश्चन. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கடைசி இந்த அதிகாரம் முழுவதும் பெயர் தான் இருக்கு இல்லையா? யார் யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி. நெகேமியா பேர் இருக்கா? அவர் இதை கட்டினாரு. நெகேமியா பேர் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ இருக்கா? வசனம் 16. ஓகே, வாங்க சிஸ்டர் வாங்க. Finally she got it. சரி, ஓகே. 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் படிச்சிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு பரிசு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த 10 கேள்விக்கு நிறைய பேர் யோசித்து பதில் சொல்கிறீங்க. அதனால 10 கேள்வி தான் கேட்டேன். அடுத்த வாட்டி வரப்போ எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் அந்த நெகேமியா
இதை நம்ம வந்து தியானிப்போம். சரி, இதுதான் வால் அவங்க ஸ்டார்ட் பண்ணது. அந்த பக்கம் இருந்து வரும், அந்த பக்கம் இருந்து கட்டிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வால்ஸ் என்ன பெருசாக்கணும். சரி, அந்த பக்கம் இருந்து ஒவ்வொன்றா கட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, 3வது அதிகாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த நேரத்தில் தியானிக்க போகின்றோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கட்டும். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் தகப்பனே, இதோ அப்பா இந்த நாளிலும் கூட இந்த நெகேமியா 3வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த 3வது அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா எந்த தலைப்பு கொடுக்கலாம்? Come let us rebuild our broken walls. வாங்க, உடைக்கப்பட்ட நம்முடைய மதில்களை நாம் ஒன்றாய் இணைந்து கட்டுவோம். நம்முடைய மதில்களை நாம் ஒன்றாய் இணைந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொன்னா ஒரு தலைப்பு வந்து இந்த 3வது அதிகாரத்துக்கு கொடுக்கலாம். இன்னொரு நிறைய தீம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சைட் பை சைடு அப்படின்னு கூட ஒரு தீம் கொடுக்கலாம். அவர்களுக்கு அருகே, அவர்களுக்கு அருகேன்னு சொல்லி வசனம் வந்துட்டே இருக்கும். ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிங்கா அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆனா இதுக்கு ஒரு நல்ல தீம் சொன்னா come let us rebuild our broken walls. இன்னைக்கு நெகேமியா முதல் அதிகாரத்தை நம்ம படிச்சிருக்கிறோம், 2வது அதிகாரத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். முதல் அதிகாரத்துல நெகேமியாவுடைய நிலை எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். 2வது அதிகாரத்துல நெகேமியா எப்படி ராஜா கிட்ட போய் அவர்கிட்ட பேசி தன்னுடைய தேசத்துக்கு அந்த வாளை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பர்மிஷன் வாங்கினார் அப்படின்றத என்ன பண்ண நம்மளுக்கு தெரியும் சொல்லி நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். சரி, சரி, நெகேமியா 2:17-18. நெகேமியா 2:17-18 இந்த வசனத்தை வைத்து தான் நம்ம அந்த 3வது அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போகிறோம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். சரி, இது வந்து இந்த 3வது அதிகாரத்துல அவங்க இந்த ஒரு பெரிய இவ்வளவு பெரிய ஒரு வால்ஸ் அவங்க கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல நெகேமியா அந்த ஜனங்ககிட்ட அவர் பேசின அந்த வார்த்தை அவங்களுடைய மைண்ட் அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா கன்வெர்ட் பண்றாரு. நம்ம இப்படி கடக்கு, நம்முடைய நிலம் பாழாய் கிடைக்கின்றது, நம்முடைய மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடைக்கின்றது, நாம் இதை ஒன்றாய் கட்ட வேண்டும் சொல்லி அவர் கொடுத்த அந்த உற்சாகம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்லி நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். அப்ப இந்த நெகேமியா 2:17-18 நம்ம பார்த்தோம் சொன்னா அந்த உற்சாகம் தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லாம் சொல்றாங்க, அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்ப எல்லாருமே ஒன்னா வராங்க, இந்த வேலையை கட்டுவோம், இந்த ஒரு மதில்களை நம்ம என்ன பண்ணலாம் சொல்ல ஒன்றாக இணைந்து கட்டுவோம்னு சொல்லி எல்லாம் வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பண்றோம் பார்க்கின்றோம். சரி, நெகேமியா 3 முதல் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். சரி, ஆட்டு வாசலை கட்டினார்கள். அப்ப இந்த வாசலை கட்டணும், இந்த மதிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப முதல் எந்த பக்கத்துல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, எந்த பக்கத்துல இருந்து அவங்க தொடங்குறாங்க தன்னுடைய வேலையை? ஆட்டு வாசல். நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டு, இந்த நெகேமியா புத்தகத்தை 3வது அதிகாரத்தை நான் படிக்க ஏறத்தாழ ஒரு 4 செய்தி நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா ஆயத்தம் செய்து விட்டேன். 4 செய்தி. அவங்கள்ட்ட 3வது அதிகாரத்துல அப்படி என்ன இருக்கு, நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக நேரம் நம்ம நினைப்பது உண்டு. ஆனா அந்த 3வது அதிகாரத்தை நான் படிக்க 4 செய்தி என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னா அதுல இருந்து அப்படியே இவ்வளவு 4 செய்தி நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 செய்தி கொடுக்கலாம். அதுக்கு மேலேயும் செய்தி என்ன பண்ணலாம்னு சொன்னா நெகேமியா 3வது அதிகாரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம்னு சொல்லி என்ன பண்றோம் பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு என்னுடைய செய்தி வந்து இந்த 3வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த அதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா படிக்க போகின்றோம்.
வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்த காரியங்கள் அல்லது அதுக்கடுத்து ஒவ்வொரு கேட்டுக்கும் அந்த வாசல் கட்டுறாங்க இல்லையா, ஆட்டு வாசல்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. எதற்காக அந்த ஆட்டு வாசல் இருந்து தொடங்கினாங்க, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. சரி, அப்ப அந்த பிரதான ஆசாரியனாகிய எலியாசும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா முதல் ஆட்டு வாசலை கட்டினார்கள். இப்ப இந்த ஆட்டு வாசல் வழியா தான் எதை கொண்டு போவாங்க, ஆண்டவருக்காய் பலி செலுத்துவதற்கு ஆடுகள் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. தேவாலயத்து வழியாக சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் கூட நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கலாம். அப்ப அந்த முதலாவது இதை கட்டணும்னு அவங்க நினைச்ச உடனே முதல் எதை அவங்க கட்டுறாங்க, ஆட்டு வாசல். ஆண்டவருக்கு முதல் இடத்தை அவங்க கொடுக்கறத என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப முதல் காரியத்துல இருந்து நம்ம படிக்கக்கூடிய முதல் காரியம், every single steps with God leads to completion. அவங்களால எப்படி இந்த ஒரு பெரிய மதில்களை கட்ட முடிக்க முடிந்தது, 52 நாட்கள் எடுத்திருக்கிறாங்க அதை கட்டி முடிக்கிறதுக்கு. எப்படி அவங்களால முடிஞ்சு அப்படின்னு சொன்னா அவங்க தொடங்குற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுல இருந்து தொடங்குறாங்க, ஆட்டு வாசல் பலி செலுத்தக்கூடிய அந்த இடத்துல இருந்து தொடங்குறாங்க. ஒண்ணு, யாரை வைத்து தொடங்குகின்றார்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களை வைத்து தொடங்குகின்றார்கள் என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஹை பிரீஸ்ட் அவரை வச்சு என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் என்றால் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஜனங்கள். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் உண்டு என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவங்க முதல் படியை யாரை வச்சு தொடங்குறாங்கன்னு சொன்னா ஆண்டவரை முதல் நிலையில வைத்து தொடங்குறாங்க என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். அப்படி அவங்க தொடங்குறதுனால தான் என்ன அவங்களால 52 நாட்கள்ல இந்த ஒரு கட்டிடத்தை கட்டி முடிக்க முடிந்தது, அந்த ஒரு பில்டிங் வாலை கட்டி முடிக்க முடிந்தது என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு நாம ஆலயத்தை கட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எப்படி இருக்கணும், ரொம்ப ஒரு சீக்கிரட்டா ஆண்டவர் முன்னிலை வைத்து நம்ம என்ன பண்ணோம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். சங்கீதம் 50:14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கும் பொருத்தனைகளை செலுத்தி, ஆண்டவருக்கு முதல் நிலை, ஆண்டவருக்கு நீ இதை தரணும் அல்லது இதை செய்யணும்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையில தீர்மானிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாது, முதலாவது ஆண்டவருக்கு தர வேண்டும். அப்ப இந்த முதல் அவங்க கேட் பண்ற அந்த ஸ்டார்டிங் எதுல ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொன்னா ஆட்டு வாசல் வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப முடிக்கிறது எங்க வந்து முடிக்கிறாங்க, அதே பக்கத்துல வந்து அந்த பக்கத்துல சுத்தி வந்து அந்த சைடு வந்து என்ன பண்றாங்க வால்ஸ் அவங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். நம்மளுக்கு தெரியும் மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படி ஆண்டவரோடு கூட எடுத்து வைத்தோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன உண்டு, அதுக்கான வெற்றி உண்டு. ஒருவேளை ஆண்டவர் இல்லாம நம்ம எந்த காரியத்தை முன்னிலையில் வைத்து நடந்து போவோம் சொன்னா என்னதான் உண்டு, நம்மளுக்கு தோல்வி உண்டு என்று என்ன பண்ண நம்ம பார்க்கிறோம். சரி, இரண்டாவது காரியம் நம்ம 2வது வசனம் நெகேமியா 3:2வது வசனம், அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். இந்த அவன் அருகேன்றதை நான் ரெட் லெட்டரா நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறத என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அருகே அவர்கள் அருகே அவர்கள் அருகேன்னு சொல்லி திரும்ப அது வரக்கூடியது என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க, அந்த கட்டக்கூடிய அந்த பணி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கிருந்து இந்த பக்கம் ஆசாரியர்கள் கட்டுறாங்க, அவர்களுக்கு அடுத்து எரிகோ ஜனங்கள் கட்டுறாங்க, அதுக்கடுத்து இன்னொரு ஜனங்கள் கட்டுறாங்க, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா சுத்தி எல்லாரும் கட்டக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போறோம்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கட்ட வேண்டிய ஒரு நிலை அருகே சொல்லி என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். இங்க கூட 4வது வசனத்தை வாசிக்கிறப்ப அவர்கள் அருகே, அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய இடத்துல எப்படியும் 10க்கு மேல அவர்கள் அருகேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு நம்ம ஆலயம் கட்டி கொண்டு இருக்கின்றோம். நாம எதை கட்டி கொண்டு இருக்கின்றோம், ஆலயம் கட்டி கொண்டு இருக்கின்றோம். ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் அல்லது ஒருத்தரோடு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றுமையோடு கூட நம்ம கட்டணும்னு சொன்னா நிச்சயமா அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க முடியுமா, முடியாதா? நிச்சயமாகவே முடியும். இந்த ஆலயத்தை நம்மால் கட்டி முடிக்க முடியும் நம்ம பார்க்கின்றோம். ரோமர் 12:4வது வசனத்தை வாசம் சொன்னா, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களா இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கின்றோம். நல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நம்ம வேற இருந்தாலும் சரி, நம்முடைய பெயர்கள் வேறையா இருக்கலாம், நம்முடைய ஊர் வேறையா இருக்கலாம்,
நம்முடைய மொழி வேறையா இருக்கலாம், இதுவெல்லாம் வேற வேற இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாமெல்லாம் எப்படியா ஒரே சரீரமா இருக்கின்றோம், ஒரே சரீரமா இருக்கின்றோம். அப்ப இந்த ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எரிகோவின் ஜனங்கள் கட்டுறாங்க. எரிகோவின் ஜனங்கள் அவங்க கட்டின வால் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜோஷுவா அந்த எரிகோவுடைய மதில்களை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? 7 நாள் என்ன பண்ணிட்டு வந்தாங்க? சுத்தி வந்தாங்க. அவ்வளோ பலன் உள்ள அந்த ஒரு வால்ஸ் ஒரு இது அவங்க வந்து என்ன பண்றாங்க? கட்டுறதுக்கு முன் வராங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரபுக்கள் என்ன பண்றாங்க? அதுக்கடுத்து ராஜாக்களும் பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி வராங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் அவர்கள் அருகேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாத என்ன பண்றோம்? நம்ம பார்க்கின்றோம். சரி, 2 காரியம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொன்னா பார்த்திருக்கிறோம். 3வது காரியம் நம்ம என்ன பண்றோம் சொன்னா பார்க்க போகிறோம். முதல் காரியம் நம்ம எதை பத்தி பார்த்தோம்? ஆட்டு வாசலை கட்டினார்கள். சரி, அதுல இருந்து நம்ம கத்துக்கின பாடம் என்ன? Every single steps with God leads to completion. ஒவ்வொரு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் ஆண்டவரோடு கூட நம்ம எடுத்து வைப்போம் சொன்னா நம்மளுக்கு என்ன உண்டு? அந்த வேலையை நம்ம சீக்கிரத்துல முடிச்சிடலாம், முடிவு வந்துடும், அதை நம்ம சீக்கிரமா கட்டி முடிச்சிடலாம். 2வது காரியம் எதை நம்ம என்ன பண்ணோம்? படிச்சோம். அவர்களுக்கு அருகே, அவர்களுக்கு அருகே, சைட் பை சைட், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க சொன்னா ஒற்றுமையோடு கூட கட்டினார்கள் என்று என்ன பண்றோம்? நம்ம பார்க்கின்றோம். 3வது காரியத்தை நம்ம என்ன பண்ணோம் சொன்னா பார்க்க போகின்றோம். எடுத்தவர்கள் வாசிங்க. எரேமியா 30வது வசனமும் 31வது வசனமும் 32வது வசனமும் வாசிங்க. 31வது வசனமும் 32வது வசனமும். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே தினமாயிரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலமும் கோட்டின் மேல் வீட்டுக்காரரும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கட்டக்கூடிய பணியில யாரும் ஈடுபடுறாங்க? மல்லிகைக்காரரும் கோல்ட்ஸ்மன் தட்டாரும் என்ன பண்றாங்க? இதை கட்டுறதுக்கு வராங்க. இன்னும் அந்த 3வது அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பிரபுவாகிய இதை கட்டுறதுக்கு முன்னாடி வரக்கூடியவங்க பிரபு என்ன பண்றாங்க? இதை கட்டுறதுக்கு முன்னாடி வராங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்ம பார்க்கின்றோம். நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு 3வது காரியம், இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு 3வது காரியம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மல்லிகை கடைக்காரர் கடையை மூடிட்டு கட்ட வந்துட்டாங்க. கோல்ட் ஸ்மித் அவங்களுடைய வேலையை விட்டு கட்ட வந்துட்டாங்க. பிரபு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? அதை விட்டுட்டு கட்ட வந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே தன்னுடைய வேலையை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா கட்ட வரக்கூடியதை பார்க்கின்றோம். They worked without single profit and they kept their professional aside to build. அவங்களுடைய ஒரு காசு கூட எதிர்பார்க்காம அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி வந்தாங்க. இது சாதாரண விஷயமா கிடையாது. அவங்க ஒரு ரூபாய் எதிர்பார்க்கல. 54 நாட்கள் கட்ட போறோம் அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க சொன்னா தன்னுடைய கடையை மூடி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, இது ஆண்டவருடைய ஒரு மதில்களை நம்ம கட்ட போறோம், ஆண்டவருடைய காரியத்தை நம்ம கட்ட போறோம், ஒன்றாக இணைந்து என்ன பண்ணலாம் கட்டலாம்னு சொல்லி கடைக்கு எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா முன்னாடி வரக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம்? நம்ம பார்க்கின்றோம். எல்லாம் ஒன்றாக இணைந்து கட்டினார்கள் என்று என்ன பண்றோம்? நம்ம பார்க்கின்றோம். 32வது வசனத்தை வாசித்தோம் சொன்னா, பழுது பார்த்து மல்லிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். மல்லிகைக்காரர் அவங்க என்ன பண்றாங்க? வந்து கட்டக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம்? பார்க்கின்றோம். சரி, அடுத்த காரியம், கடைசியா இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா பார்க்கலாம். இந்த காரியத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. என்ன சம்பவம்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, பல மாதங்களுக்கு முன்பதாக இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை எத்தனை பேருக்கு தெரியும்? ஜல்லிக்கட்டு போராட்டம் பிரச்சனை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் திரளான ஜனக்கூட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஈடுபட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணி, இந்த ஜல்லிக்கட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த இதை ஸ்ட்ரைக் பண்ணுங்க, ஜல்லிக்கட்டு எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் அவங்க நடத்தது என்ன பண்ணோம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் அது நடந்திருக்கும். எல்லாம் ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய எல்லா காரியத்தையும் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம்? நம்ம பார்க்கின்றோம். அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க.
அவங்க அப்படி போராட்டத்துல ஈடுபட்டதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைத்தது. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். அதுக்கடுத்து கருணாநிதி ஐயா சொன்னார், ஸ்டெர்லைட் பிரச்சனையில எத்தனை பேர் சாகடிச்சாங்க துப்பாக்கி சூடுல? எத்தனை பேர் சாகடிச்சாங்க? 13 பேருக்கு மேல சாகடிச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 13 பேர் கொடுக்கப்பட்ட கணக்கு, 13 பேர். அடிப்பட்டவங்க எத்தனை பேருன்னு தெரியல. அப்படி ஒரு போராட்டம் அவங்க பண்ணதுனால இப்ப அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? சீல் வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சீல் வச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம்லாம் பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் நடப்பதற்காக எப்படி ஒரு ஜன கூட்டம் திரளாய் ஒன்று கூடுகின்றது, எப்படி ஒரு ஜன கூட்டம் திரளாய் ஒன்று கூடுகின்றது என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு நாம ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை நாம் கட்டிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வால்ஸை கட்டினவங்க அவங்க வந்து என்ன பண்ணல, ₹1 கூட எதிர்பார்க்காம என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. தங்களுடைய நேரத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, நேரத்தை செலவழிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தர் இந்த சுவர் வச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சொந்த காசை போட்டு கட்டுறாங்க. சொந்த காசு, நான் பாத்துக்கிறேன்ப்பா, இந்த மதிலா இந்த இதா நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் சொல்லி கட்டுறாங்க. இன்னைக்கு நாம ப்ராஃபிட் இல்லாம ஏதாவது செய்யறோமா? இன்னைக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நீ ப்ராஃபிட்டோட செஞ்சாலும் சரி, ப்ராஃபிட் இல்லாம செஞ்சாலும் சரி, செய்யறதுல எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். இந்த ஜனங்க தங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் முன்னாடி வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். இந்த மெரினா கடற்கரையில இந்த இவ்வளவு பற்றிய திரளான ஜனங்கள் கூடியிருந்தப்ப நிறைய நிறுவனம் தலைவர்கள், நிறைய பிசினஸ் மேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து உணவு கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் நிறைய சினிமா நடிகர்கள் கூட கொஞ்சம் பேர் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் என்ன பண்ணாங்க, நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காமிச்சாங்க. நைட் இருட்டுல இரவுல இருக்கிறப்ப அவங்கள வந்து அந்த டார்ச் லைட், அவங்களுடைய போன் இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டை வைத்து நாங்க இருக்கிறோம், நாங்க போராடுறோம், எங்களுடைய உரிமை இதை எங்களுக்கு நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடின அந்த போராட்டத்தை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு பெரிய சபையை நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ஒரு பெரிய சபையை நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம என்ன பண்றோம்னா இருக்கின்றோம் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். இந்த ஒவ்வொரு வியாபாரிகள் நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த கடையை மூடிட்டு வந்துட்டாங்களே, அவங்களுக்கு நஷ்டம் ஆகிருக்குமா? ஆயிருக்காதா? ஆயிருக்கும். கடையை மூடிட்டு வந்துட்டா நஷ்டம் ஆயிருக்குமா? ஆயிருக்காதா? நிச்சயமா ஆயிருக்கும். நிறைய பேர் எவ்வளவு நஷ்டமாச்சுன்னு தெரியல, ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணல, அதை பெருசா நினைக்கல. என் கண்களுக்கு முன்பாக இந்த மதில்கள் எழுப்பப்பட்டு வருகின்றது, இதை நான் கட்டணும் சொல்லி என்ன பண்றாங்கன்னா முன்னாடி வந்து உற்சாகத்தோடு கூட முன் வந்தக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம் என்பதை நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும். சரி, அதுக்கடுத்து இந்த 3வது அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது அதிகாரத்துல அதிகமா இருக்கிறது என்ன இருக்கு? பெயர்கள். அதிகமா இருக்கிறது என்ன இருக்கு? பெயர்கள். யாரு கட்டினாங்க, எதை கட்டினாங்க, யாரு கட்டினாங்க, எதை கட்டினாங்க. இந்த 3வது அதிகாரம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெயர்கள் இருக்கின்றது. நான் யோசித்தேன், ஏன் பெயர்களை இந்த 3வது அதிகாரத்துல வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யோசித்தப்ப ஒரு காரியம் எனக்கு வந்தது. ஆண்டவரை கனம் பண்ணுகின்றவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? கனம் செய்கின்றார். ஆண்டவருக்காய் செய்வதற்கு முன்பு வருகின்றவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? மேல வைக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றது கிடையாது, அவங்கள விடுவது கிடையாது, கை விடுவது கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். God honors those who honors him. ஆண்டவரை யாரு கனம் பண்ணுகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2:30 வாசித்தோம் சொன்னா, ஆகியால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். நீ அதை எனக்கு தூரமா இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகின்றவர்களை நான் கனம் பண்ணுவேன். ரொம்ப அழகா ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு, நீ ஒருவேளை என்ன கனம் பண்ணன்னு சொன்னா நான் உன்னை கனம் பண்ணுவேன்.
இந்த 3வது அதிகாரத்துல எத்தனை பேரும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டு, அவங்களோட டைமை போட்டு, அவங்களுடைய பணத்தை போட்டு, இதெல்லாத்தையும் எதுவுமே எதிர்பார்க்காம எந்த ஒரு சுயநலத்தோடு இல்லாம தன்னுடைய நேரத்தை செலவழித்து வந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றான்னு சொன்னா, என்னுடைய மதில்களை கட்டுறதுக்கு நீ என்ன பண்ற, இவ்வளவு உற்சாகத்தோடு கூட வரையே இந்த 3வது அதிகாரம் ஃபுல்லா நான் உன் பேரெல்லாம் போட போறேன், நான் உன்னை கனம் பண்ண போறேன், உன் பேரை நான் இதுல என்ன பண்ண போறேன், போட போறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த 3வது அதிகாரம் ஃபுல்லா அந்த நேம்ஸ் வரக்கூடிய காரியத்தை என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்ம பார்க்கின்றோம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், அதற்கான கணக்கு அவர் ஆண்டவர் வைத்திருக்கிறார், வைத்து இல்லையா, வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியம் செய்தாலும் சரி, பெரிய காரியம் செய்தாலும் சரி, ஆண்டவர் அதை ஞாபகம் வைத்திருக்கிறாரா, வைத்து இல்லையா, வைத்திருக்கிறார். அதற்கான பலன் ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு தருவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கக்கூடியதை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 3:9 வசனமும் 10வது வசனம் வாசனம் சொன்னா, ஆண்டவரை நம்ம எப்படி கனம் பண்ணுமா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் முதல் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ ஆண்டவரை கனம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு பொருளை கொடுத்திருக்காரு, ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்குன்னு சேர்த்து வச்சு கொண்டு இருக்கிறாயா, உனக்குன்னு பூட்டி வைத்துட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, இதை கொண்டு நீ என்ன பண்ணு, என்னை கனம் பண்ணு, என்னத்துல கொண்டு வா. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம் பாருங்க. அப்ப ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது, ஆண்டவருக்காய் உற்சாகமாய் நாம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 10வது ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் ராட்சரசம் புரண்டோடும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரு. எனக்குன்னு நீ அந்த தரப்ப என்ன நீ உன் பொருளாலையும் உன்னுடைய பணத்தாலையும் உன்னுடைய செல்வத்தாலும் உன் ஞானத்தாலும் உன்னுடைய தாழ்ந்தாலும் நீ என்ன கனம் பண்றப்ப, எனக்கு மகிமையை கொண்டு வரப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்திருக்காரு. அப்போதான் உன்னுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, நீ கொடுத்துட்டா அவனுக்கு ஒண்ணு இல்லாதவனா போயிடுவார். அப்படித்தானே சொல்ல இந்த உலகம். நீ ஒருத்தருக்கு 10 ரூபாய் கொடுத்தனா அவன் என்ன பண்ண மாட்டான், திரும்ப உனக்கு தரமாட்டான். ஒருத்தர் நீ உதவியே செஞ்சா திரும்ப உனக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. அதனால நீ மத்தவனுக்கு கொடுக்கறத காட்டில நீ என்ன பண்ண, உனக்குன்னு சேர்த்து வைன்னு சொல்லி உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு சொன்னா அப்பதான் உனக்கு என்ன ஆகுமா, களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அப்பதான் உனக்கு முழுமையா நான் கொடுப்பேன், முழுமையான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன்னை முழுமையா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். இந்த 3வது அதிகாரம் வெறும் பேர்கள் மாத்திரம் கிடையாது, வெறும் அவங்க கட்டின ஒவ்வொரு சிவர்கள் மாத்திரம் கிடையாது. அந்த ஜனங்களுடைய ஒற்றுமை, அந்த ஜனங்களுடைய ஒற்றுமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க சொன்னா இதை கட்டியே ஆகணும். இதுவரை தடைப்பட்டது 70 ஆண்டுகள் நாங்க போய் அடிமையாங்களா இருந்தோம், மீண்டும் வந்திருக்கும் ஆண்டவர்களுக்கு இதை கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இடிக்கப்பட்டு கடந்தது இப்பொழுது நாங்க கட்ட போறோம். என்ன ஆனாலும் சரி, எதற்கு இது தடையாய் வந்தாலும் சரி, நாங்கள் இதை முன்னிருந்து கட்ட போகின்றோம் சொல்லி அவங்க முன்னாடி வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகின்றோம். இந்த ஆலயத்துக்கு தேவையான அநேக பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கின்றது. ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தில் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். யாருக்கு கணத்தை நாம் கொண்டு வர வேண்டும், ஆண்டவருக்கு கணத்தை கொண்டு வர வேண்டும், ஆண்டவருக்கு கணத்தை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம என்னென்னமோ செய்துட்டு கடைசியில் ஆண்டவர் பக்கம் வந்தா ஆண்டவர் நம்மளை ஏத்துக்குவாரு, ஆசீர்வதிப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் செய்யற எல்லா ஆட்டோலையும் செஞ்சுட்டு, செய்யற எல்லா ஏமாத்தலையும் பித்தலாட்டத்தையும் செய்துட்டு ஆலயத்துல வந்து உட்காந்துக்கிட்டா ஆண்டவர் ஏத்துக்குவாரா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். ஏன் இந்த செய்தியை நான் இந்த நேரத்துல கொடுத்தேன்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு நேரத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை கனம் பண்ண வேண்டிய ஒரு தருணத்துல நாம் என்ன பண்றோம், இருக்கின்றோம். ஆண்டவரை கனம் பண்ண வேண்டிய ஒரு தருணத்துல நாம் இருக்கின்றோம். சபை உங்களுக்கு அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கின்றது. சபைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றீர்கள்? அந்த சபை இடிபடுறப்ப நான் அந்த கேள்வி தான் கேட்டேன். கடைசியா அந்த சபையில வைத்த ஒரு செய்தி கொடுத்த செய்தி நான் என்னதான் சொன்னேன், இந்த சபை உங்களை ஆதரித்து
ஆசீர்வதித்து இருக்கின்றது. இந்த சபை உங்களை வளர்த்து இருக்கின்றது. இந்த சபை அநேகர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து இருக்கின்றது. அநேகர்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே சபைதான் உங்களுக்கு செய்யணுமா? ஏன் ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் சபைக்கு செய்யக்கூடாதா? ஆண்டவர் தான் உங்களை எப்பயுமே கனம் பண்ணணுமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்துட்டே இருக்கணுமா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு நீங்க தரக்கூடாதா? கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தில் இருக்காங்க. இந்த நெகேமியா 3 அதிகாரத்தினுடைய நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மெரினா பீச்ல அவங்க போட்ட அந்த ஸ்ட்ரைக், அந்த போட்டோஸ் நான் அப்லோட் பண்ணல. அந்த 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 பீச் முழுவதும் ஜனங்க தான் இருக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தங்களுடைய நேரம் பார்க்காம எல்லாம் பண்றாங்க. அந்த முழு நேரத்தை அவங்க செலவழித்த ஒரு காரியத்தை என்ன பண்றோம், நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவரை கனம் பண்ண வேண்டிய ஒரு தருணத்தை நம்ம என்ன பண்றோம், இருக்கின்றோம். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யதால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருத்தர் எனக்கு ஊழியம் பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் என் ஊழியத்தை தாங்குறான் அப்படின்னு சொன்னா, யாரு அவனை கனம் பண்றாரா? பிதாவானவர் கனம் பண்றார். பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அவனுடைய தேவையை பிதாவானவர் சந்திப்பார் சொல்லி நம்ம என்ன பண்றோம் சொன்னா, பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம என்ன பண்றோம், இருக்கின்றோம். ஆண்டவரை கனம் பண்ண வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது என்று என்ன பண்றோம், நம்ம பார்க்கின்றோம். முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது என்று நம்ம என்ன பண்றோம், பார்க்கின்றோம். ஏசாயா 58:13-14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், நீ ஓய்வு நாளை ஆசரிச்சு அதை நீ ஆண்டவருக்கு என்று கனம் பண்ண அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி எடுக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் பொருளால நீ என்ன கனம் பண்ற, உன்னுடைய வார்த்தையை நீ கை கொண்டு அந்த வார்த்தையை நீ கனம் பண்ற, ஓய்வு நாள நீ கனம் பண்ற, அதை நீ கை கொள்ற அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எங்க இருக்க செய்வேனா, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை நான் ஏறி இருக்க செய்வேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆண்டவருக்காய் கொடுக்கின்ற யாரும் தரித்திரனாய் ஆனார்கள் என்று சொல்ல முடியாது நம்மளால. ஆண்டவருக்காய் கொடுக்கின்றவர்கள் நிச்சயமா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தரித்திரர்களாய் ஆக மாட்டாங்க. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, யோபுடைய உதாரணத்தை சொல்லலாம். ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு அவர் சொன்னாரு. ஆனா பின்னாடி இருந்து எடுத்ததெல்லாம் யாரு? சாத்தான். எல்லாத்தையும் எடுத்துட்டான் சாத்தான். ஆனா யோபு கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, முடிவு பறிந்த வரைக்கும் அவர் காத்திருந்தார், நிலைத்திருந்தார். முடிவுல ஆண்டவர் யோபு அப்படியே விட்டுட்டாரு, ஆண்டவர் யோபு ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சாரு? இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார் என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு ஒரு பெரிய சபை நம்ம கட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவருடைய இந்த பணியிலே ஈடுபடுவதற்கு உங்களுடைய கரங்களை நீங்கள் உற்சாகத்தோடு கூட தரும்படியாக நம்மளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகியிருக்கும்படி தசபாகங்களை எல்லாம் பண்டை சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை நம்ம பலமுறை வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம பலமுறை தியானித்து இருக்கின்றோம். ஆனால் இன்றைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நெகேமியா 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வால் முழுவதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகுதியிலிருந்து தொடங்கி இன்னொரு பகுதி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்டக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒற்றுமையோடு கூட உற்சாகத்தோடு கூட வந்து கட்டினாங்கன்னு சொன்ன என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். நம்ம கற்றுக்கிட்ட முதல் பாடம் என்ன? முதல் பாடம் நம்ம கற்றுக்கணும், எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் வில் காட் லீட்ஸ் டு. இந்த சபையை நம்ம ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கிறோம். பெஞ்சமின் ஐயா
கல் போடுறப்பையும் சரி அல்லது காங்கிரீட் போடுறப்பையும் சரி அவங்க கூப்பிடுவார், ஐயா இன்னைக்கு இது போடுறப்ப வந்து ப்ரேயர் பண்ணுங்க. மூப்பர்களை கூப்பிடுவார், வாங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஜபத்தோடு கூட அவர் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வைக்கிறார். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் முன்னிலையில் வைத்து செல்ல வேண்டும். ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது நம்ம எதை பார்த்தோம், என்ன பார்த்தோம், என்னது, அவர்களுக்கு அருகே, சைட் பை சைட் மிஷன் கம்ப்ளீட்ஸ் ஆர் அக்கம்ப்ளிஷ் த விஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன ஒரு ஊழியம், ஒருவர் கரத்தை ஒருவர் தாங்கக்கூடிய ஊழியம், அது என்ன பண்ணும், அந்த ஊழியத்தை நிறைவேற்றும். ஒற்றுமையோடு கூட எல்லா ஜனத்தாரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒற்றுமையோடு கூட கைகூடி கட்டினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது காரியம் என்னத்தை பார்த்தோம், அவங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்காம அவங்க என்ன பண்ணாங்க, ₹1 கூட எதிர்பார்க்காம 52 நாள் ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி வந்தாங்க. கடைக்காரரு, அந்த கடைக்காரர் கடையை மூடிட்டாங்க. மார்க்கெட்ல வியாபாரம் பார்க்குறவங்க அவங்க அந்த வேலையை செஞ்சு மூடிட்டாங்க. ராஜாக்கள் பிரபுக்களும் முன்னாடி வந்து கட்டுறாங்க. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ₹1 பலன் இல்லாமல் எதிர்பார்த்து அவங்க கட்ட வராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம கட்டுறோம், எவ்வளோ உண்மை உத்தமாக கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். மூன்றாவது காரியம் எதை பார்த்தோம், நான்காவது காரியம், God honors those who, ஆண்டவரை கனம் பண்ணுகின்றவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகின்றார். இந்த நேமே 3வது அதிகாரம் ஃபுல்லா என்னதான் இருக்கு, பெயர்கள் இருக்குது. என்ன இருக்கு, பெயர்கள் இருக்கு. அந்த பேரை ஆண்டவர் ஸ்பெசிஃபை பண்றாரு, நீ எது செஞ்ச நான் உன்னை கனம் பண்றேன், என்னை கனம் பண்ணுகின்றவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் கேட்டு உற்சாகத்தோடு தரக்கூடியவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, உண்மையிலே கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கலாம்னு சொல்லி நான் பார்க்கிறேன். போதகர் ஆகாப் டேனியல் எத்தனை பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் அநேக கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அதை அதிகமாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஊழியத்துல தாங்கி நடத்திருக்கிறார். 2 ஸ்கூல் அவர் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தார், அதை விட்டுட்டு வந்துட்டார், நீங்களே பார்த்துட்டாங்கன்னு விட்டுட்டார். நிறைய பேர் பாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு அவர் சொந்த பணத்தை போட்டு அனுப்பி இருக்கிறார். அவர் இருந்த வீடெல்லாம் வித்துட்டு இப்ப ஒரு குடிசையில அவரும் அவருடைய மனைவியும் அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் அந்த இருக்கக்கூடிய சபையை அவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்து அதை கண்காணிக்கிறாங்க. சபைக்காக, சபையோட ஊழியத்துக்காக இந்த பாஸ்டர் ஆகாப் அப்படின்றவரு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஊழியம் முக்கியம் சொல்லி ஒரு கிராமத்துல போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அவர் எப்படி தெரியுமா கனம் பண்ணாரு, இன்னைக்கு அவருடைய பையன் எங்க தெரியுமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அமெரிக்காவில். வெளிநாடுகள்ல கொண்டு போய் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாரு, ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் சொல்ல வர அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை கனம் பண்ணும்படி முன்னாடி வந்த ஒருத்தரை ஆண்டவர் என்ன பண்ணலீங்க, கை விடவே கிடையாது. நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம சபை கட்டிட்டு இருக்கிறோம், உள்ள வாங்க வேண்டிய இன்டீரியர்ஸ் பொருட்கள் நிறைய இருக்குது. நம்ம எங்க போய் கேட்போம், யாரை கேட்போம், யார் உங்களுக்கு உதவி வருவாங்க? இதுல இறங்க வேண்டிய முக்கியமான பணியில யார் இருக்கிறோம், நாம தான் இருக்கிறோம். நாம தான் முன்னாடி வரணும் இல்லைங்களா, நான் முன்னாடி வரணும். எப்படி இந்த எருசலேம் ஜனங்கள் முன்னாடி வந்தாங்களோ அந்த ஆலயத்தை, அந்த மதில்களை கட்டுறதுக்கு நாம முன்னாடி வரணும். நம்ம முன்னாடி வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயம் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் எப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கு, பிரகாசமா இருக்கும். முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய காலத்துல என்ன கட்டிட்டு இருக்கிறோம், ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறோம். இன் யோர் பீரியட் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. வாலிபரா இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு முன்னாடி இதை கட்டிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, டீனேஜர்ஸ் முன்னாடி உங்களை பிள்ளைகள் இருக்கக்கூடிய காலத்தை இதை கட்டிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பாக்கியவான்கள். எவ்வளவு அழகா இந்த ஆலயத்தை கட்டணுமோ, எவ்வளவு அளவுக்கு அலங்கரிக்க முடியுமோ அதை நம்ம என்ன பண்ண நிச்சயமா கட்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியில் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தி நிச்சயமாய் நம்ம அனைவருக்கும் முக்கியமான ஒரு செய்தி. எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கான
பணியில் ஈடுபட போறீங்க? எத்தனை பேர் ஈடுபட போறீங்க? எத்தனை பேர் ஈடுபட போறீங்க? இந்த 3வது அதிகாரத்துல இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றது. அதை நான் அடுத்த இதுல நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இந்த 3வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பேர் இவ்வளவு தூரத்துல இருந்து அவ்வளவு தூரம், நிறைய தூரம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த செவல் மதில்களை கட்டுறாங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சம் பகுதியை கட்டுறாங்க. ஒரு பிரபுவுக்கு பிள்ளைங்க கிடையாது, மகன் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த மகவும் வந்து கட்டுறான். நான் கட்டுறேன் டாடி, நானும் வந்து கட்டுறேன், இந்த இதுல நான் ஈடுபடுறேன்னு சொல்லி தன்னுடைய மகள் என்ன பண்றான்னு சொன்னா அதை கட்டுறதுக்கு முன்னாடி வர்றான்னு சொல்லி இந்த 3வது அதிகாரத்தை பார்ப்போம். எல்லாருமே ஒன்று வராங்க. எனக்கு இது இருக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லி யாருமே பார்க்கல, எல்லாரும் முன்னாடி வராங்க, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த ஆலயத்தை நம்ம கட்டிட்டு இருக்கிறோம், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிச்சயமா சொல்லவே கூடாது. ஒரு பெரிய பொறுப்பு. நீங்க உங்களால முடிந்தது சின்னதோ சரி பெரிதோ சரி, you have something to contribute. ஆண்டவருக்காய் செய்வதற்காய் ஏதோ ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார் மகிட்ட வைத்திருக்கிறார். அதை நீங்க இல்லைன்னு சொல்லி நினைச்சோம் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இந்த 3வது அதிகாரம் போய் நீங்க வாசிங்க. அதுல ஒரு பிரபுவுடைய, அவருக்கு பையன் கிடையாது, மகன் மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த மக கூட என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து கட்டுறேன், நானும் இந்த வேலையில ஈடுபடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி வந்து கட்டக்கூடியதை நம்ம பண்ற நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் சின்னதா செய்தாலும் சரி பெருசா செய்தாலும் சரி, நீங்க முன்னாடி வந்து செய்யறப்ப அதற்கான வெகுமதி ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களுக்கு, அதற்கான வெகுமதி ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அந்த கிரீடத்தை வைக்கிறப்ப அந்த கிரீடத்துல என்னத்தை வைக்கிறாரா, என்னத்தை வைக்கிறாரு, நட்சத்திரம் ஸ்டார் வைக்கிறாரு இல்லையா. எத்தனை ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வந்தீங்களோ அந்த ஸ்டார்ஸ், 12 வாசல்கள் 12 மதில்கள் பரலோகத்துல நம்ம பண்றோம் பார்க்கின்றோம். அப்போ ஒவ்வொரு இதுலயும் யாருடைய பேர் எழுதப்பட்டு இருக்குதா, அப்போஸ்தலர்களுடைய பெயர். ஆண்டவர் எப்படி ஆனர் பண்றாருன்னு பாருங்க. என்னை கனம் பண்ணுகின்றவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 19-20. வாசிங்க. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். சரி,